நமக்கு இருக்கும் 3 போராட்டங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வசனம் நமக்கு இருக்கும் 3 போராட்டங்களை குறித்து சொல்லுகிறது. முதலாவது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டம். நமது சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய மாம்சம் என்றும், மனைவியானவள் புருஷருக்கு சொந்த மாம்சம் என்றும், நமது பெற்றோர்கள் நமது பிள்ளைகள் எல்லாரும் ஒரே இரத்தம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தின் பல வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள குடும்பத்தின் உறவில் பல போராட்டங்கள் ஏற்படும். இது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை நாசமாக்கும். இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டத்தை தவிர்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை போராடக்கூடாது என்றே அந்த வசனம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் for we do not wrestle against flesh and blood but against என்று அடுத்து சொல்லப்பட்ட 2 போராட்டங்களுக்கும் எதிராக போராடுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது போராட்டம் என்னவென்றால், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உள்ள போராட்டம். அதாவது அரசாங்கத்தின் மூலமாக வரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உள்ள போராட்டம். இதை எதிர்த்து போராட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அரசாங்கம் கட்டளையிடும் சட்டங்களை எதிர்த்து போராடுவது அல்ல, அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமர் 13 அதிகாரம் 1 வசனமும், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்று ரோமர் 13 அதிகாரம் 2 வசனமும் சொல்லுகின்றன. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். கிறிஸ்தவர்களில் அநேகர் கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கின்றனர். இன்னும் அநேகம் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வதற்காக லஞ்சம் கொடுக்கின்றனர். லஞ்சம் கொடுக்காவிட்டால் இந்த உலகத்தின் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக காரியங்களை இழக்க நேரிடுமே, பரவாயில்லை, இழந்தாலும் பரவாயில்லை, லஞ்சம் கொடுக்காமல் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் போராட வேண்டும் என்பதே இந்த வசனம் சொல்லும் சத்தியம். தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதற்காக வரதட்சணையை கொடுக்கவோ அல்லது வாங்கவோ அநேக விசுவாசிகள் செய்கின்றனர். இதுவும் சட்டத்திற்கு எதிரான தண்டனைக்குரிய குற்றம். நிலம் வாங்கும்போதோ விற்கும்போதோ முழு தொகையையும் பத்திரத்தில் எழுதாமல் குறைந்த மதிப்பில் பத்திரங்களை வாங்கி அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள். நகராட்சி கொடுக்கும் குழாய் தண்ணீரை மோட்டார் மூலம் உறிஞ்சக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் அநேக விசுவாசிகள் இதை மீறுகின்றனர். இப்படியெல்லாம் மீறுவதனால் விசுவாசிகளின் குடும்பங்களில் பிசாசின் ஆவிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றன. ஏனெனில் கீழ்ப்படியாதவர்களிடம் பிசாசானவன் கிரியை செய்வான் என்று எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனமும் யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனமும் சொல்லுகின்றன. அது மட்டுமல்ல, 3வது போராட்டமாகிய வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உள்ள போராட்டத்திலும் தோல்வி அடைய நேரிடும். அநேகர் தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டபடியால் இனி பிசாசின் போராட்டம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது தவறு. ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது. எந்தவித கிரியையும் இல்லாமல் இலவசமாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பை கிருபையினால் பெற்றிருக்கிறோம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நாமம் மகிமைப்படும்படி நமது நல்ல கிரியைகளையும் வெளிப்படுத்த வேண்டும். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று யாக்கோபு 2 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது. ஆதலால் இங்கே சொல்லப்பட்ட 3 போராட்டங்களில் இரண்டாவது உள்ள போராட்டத்தில் நமது கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்துவோமானால்
மூன்றாவது போராட்டமாகிய பிசாசின் போராட்டத்தை எதிர்த்து ஜெயம் எடுப்பவர்களாய் காணப்படுவதோடு, முதலாவது சொல்லப்பட்ட போராட்டத்திற்கும் விலகி சமாதானத்தை நமது குடும்பத்தில் அனுபவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.